அது வேணா இருக்கலாம். மற்றபடி எல்லாமே அவர்கள் டிசிப்ளின்குள்ளே இருந்து தான் வெளிக்காடும் போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தான் இவங்க பார்த்து பழகினாங்களே தவிர அவன் பின்னாடி இவன் எவ்வளோ சின்சியராக வேலை பார்த்தானே யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்து இந்த ஸ்விட்சிங் ஓவருங்கிறது நிறுவனத்தை விட்டு மாறுவது சின்ன சின்ன காரணங்களுக்கான இவங்க ரொம்ப ஃப்ரெஜைலாக மாற ஆரம்பித்தாங்க. இந்த 2000 வருஷத்துக்கிட்டலாம் என்னன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃப்ரெஜைல். எப்படின்னா ஏதாவது சொன்னால் உடனே கோச்சிக்கிறது, உடனே கடுப்பாகிறது, ஏதாவது இது பண்ணுறது, தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய வளர்ச்சி வந்து இந்த growth பேட்டர்ன் வந்து ஒன்லி பை எக்கனாமிக்கலாக தான் வளர்ச்சி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன், அப்புறம் ஆட்டிடியூடல் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் தான் நம்மளை மேம்படுத்தும், அதுக்கப்புறம் தான் திறமை வெளிப்படுன்றது தெரியவே இல்லை. தகுதிங்கிற வார்த்தை இருக்குல்ல, தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, இது 3 சேர்ந்தால் தான் தகுதி வளரும். தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் இல்லாமல் திறமை மட்டுமே வரணும்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னே ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் போயிடுது, குறிக்கோளும் இல்லை. குறிக்கோள் என்ன வேணும் அப்படின்னா, இந்த கம்பெனிலேருந்து இப்போ அடுத்த கம்பெனிக்கு போய் எப்படி வேலைக்கு போகிறது. நான் ரொம்ப ஆழமாக ஒரு கேள்வி கேட்பேன். அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒருத்தர் வந்து அந்த வேலையை விட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட அட்டண்டன்ஸ் லிஸ்ட்லேருந்து அவங்க பேர் போயிடும். 10 வருஷம் கழிச்சு அவங்க அங்கே வேலை பார்த்தாங்கிறதுக்கு ரெக்கார்டே இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த இங்கே வேலை பார்த்தார்ல அந்த நபரோட ரெஸ்யூம்லேருந்து அந்த கம்பெனி பேரை தூக்கவே முடியாது. தூக்கிடுவாரா? 2 வருஷம் வேலை பார்த்துருக்காரு, அவர் ரெஸ்யூம்லேருந்து இந்த பேரை தூக்கிடுவாரா? இல்லை அந்த 2 வருஷம் அந்த கம்பெனியில் நான் எக்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்படி போடுவாரா? அந்த கம்பெனி பேரை போட்டு தான் ஆகணும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலுடைய ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ரெஸ்யூம்லேருந்து அழிக்கவே முடியாத ஒரு பேரை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வேலை பார்த்தா தான் அந்த சஸ்டைனபிலிட்டி உருவாகும். சஸ்டைனபிலிட்டி உருவானாதான் அந்த கலாச்சாரம், மறுபடியும் இந்த கலைக்குள்ளே வரேன் நான், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. இதுவுமே அந்த நிறுவனம் உருவாக்கக்கூடிய கலாச்சாரத்தில் தான் அடிப்படையில் இருக்கும். அந்த நிறுவனம் வந்து ரொம்ப சரியான நிறுவனம், அந்த நிறுவனத்தோட அதிபர் ரொம்ப சரியாக நடந்துக்குவார், அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு மிஷன் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வரும்போது எங்கள் கம்பெனியில் இப்படி நடந்துக்கோன்னு சொல்லி இன்னொரு நிறுவனத்தில் சொல்லும்போது அது ரொம்ப பெருமைக்குரியதாக மாறும். நான் அங்கே போய் அடாப்டே ஆகாமல் ஒரு கம்பெனியில் வர வேண்டியது, சம்பளம் ஒத்துவல சார், 5ஆம் தேதி போகிறேன்னாங்க, 10ஆம் தேதி போட்டாங்க, ஒரு சில்லி ரீசன்ஸாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, கூட வேலை பார்க்குறோன்னு எனக்கு கிளாஷு, இதை சரி செய்வதற்காக தயாராகவே இருக்க மாட்டாங்க. பொறுமை வந்து நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பேஷன்ஸ் இல்லைங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு பாயிண்ட் இருக்குது, பேஷன்ஸ் இல்லை ஆனால் டூ மச் ப்ரொகாஸ்டினேஷன் இருக்குது. புரியுதா? பேஷன்ஸ்னால் பொறுமை, ப்ரொகாஸ்டினேஷனாக தள்ளி போடுறது ஒரு விதமான பொறுமை தான். அப்புறம் பார்த்துக்கலான்னு இன்றைக்கி நான் தெளிவாக கேட்குறேன், நான் ஆன் கேமரா நான் கேட்குறேன், எத்தனை வேலைகளை தள்ளி போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா? பர்சனல் வேலைகளை அப்புறம் பார்த்துக்கலான்னு ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கிறேன்னு சொல்லி 2 ஞாயிற்றுக்கிழமை துணி தூக்கி ஊற போட்டு வச்சுருப்பாங்க இன்றைக்கி இளைஞர்கள். இதுதான் ஆட்டிடியூடாகவே இருக்குது.